மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. மே மாதம் 26ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடக்குது. அதற்கு மேஷராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடத்துக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் இப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு வருகிறாருங்க. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, பொதுவாகவே சுகஸ்தானம் அப்படின்னு பேர். குரு பகவான் அவருடைய சொந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா 9ஆம் பாவத்திற்கும் 12ஆம் பாவத்திற்கும் உடையவர். 12ஆம் பாவத்திற்குடையவர் 4ஆம் பாவத்திற்குடையது நல்ல பலன்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், பழைய இடத்தை விற்றுட்டு புதிய இடம் வாங்கணும், அல்லது புதிய இடத்துல ஏதாவது கடன் இருக்குது அதை நிவர்த்தி செய்யணும், அதே மாதிரி புதியதாக ஒரு இடம் அபிவிருத்தி பண்ணி அதை கட்டணும், வீடு கட்டணும், இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் குரு பகவான், அவர் 4ஆம் பாவத்தில் போகிறதுனால இது மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையருக்கு சில உடல் ஆரோக்கிய சில சுகவீனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசியினுடைய தாய் தந்தையருக்கு, அதனால் அவங்களுடைய தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக மேஷராசிக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வையை சொல்லணும். குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை நன்மையை மட்டும்தான் செய்யும். அந்த வகையில் குரு பகவானினுடைய பார்வையை கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 12ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 ஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தானம். முதல் இடம்ங்கிறது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், அடுத்ததாக உங்களுடைய ஜீவனஸ்தானம், அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானம். இந்த 3 இடத்தையும் அவர் பார்க்கறதுனால பழைய முதலீடுகள் செய்திருந்தீங்க, அல்லது யார்கிட்டையாவது ஒரு பணமாக கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை திரும்ப வாங்கணும், யார்கிட்டையாவது இடம் கொடுத்துருக்கீங்க, அந்த இடத்த காலி பண்ணாமல் இருக்காங்க, இல்லை அந்த இடத்த நீங்கள் அனுபவிக்கணும், அது மாதிரி ஏதாவது ஒரு முதலீடு செய்ததில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாமே வரக்கூடிய காலத்தில் விலகும். அந்த முதலீடு செய்ததன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகளும் கிடைக்கும். அதன் மூலமாக பூர்ணமான தாயபாகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால் முன்பை விட உடல் ஆரோக்கியம் பரிபூர்ணமாக செழுமையாகவும் இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்தை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரமாக எது இருக்கிறதோ அதுதாங்க உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது. அதனால் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால குருவினுடைய பார்வை இந்த இடத்துல உங்களுக்கு உத்தியோக உயர்வுகளை அதிகமாக கொடுக்கும். வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்து போய் நிறைய அபிவிருத்தி செய்து கொள்வது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவும் உங்களுடைய உத்தியோகத்தில் உன்னதமான நல்ல லாபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வருதுங்க. அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக கொள்ளணும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் ரொம்ப ஒரு கொடுக்கக்கூடிய தெய்வம். அவருடைய பார்வை ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட அந்த சனி பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கார். அந்த இடத்தை குரு பகவானினுடைய பார்வை பெறுது. அதனால் இந்த 7.5 சனியினுடைய உபாதை குருஸ்தானத்தினுடைய பார்வையினால் கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் கூட நீங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க. கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க. இதுதான் 7.5 சனிக்கு முக்கியமான பெரிய உபாயம். இதை நீங்கள் செய்து வந்தாலே போதும், வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். குடும்பத்திலே மனசு ஒற்றுமையும் பரிபூர்ணமாக நிலவும். சிவாய நமஹ.